முச்சக்கர வண்டியும் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் யாழ் இளைஞன் உயிரிழப்பு. கோடாரியால் மனைவியை தாக்கிவிட்டு கிணற்றில் குதித்து உயிரைவிட்ட கணவன். ஜனாதிபதியின் பாதட்டுரையின் போது சபையில் உறங்கிய அர்ச்சுனா தெரிவித்த காரணம். 30 ஆண்டுகளின் பின் 3 குழந்தைகளை பிரசவித்த தாயார் உயிரிழப்பு. யாழில் சோக சம்பவம். முல்லைத்தீவு குமுளமணி கிராமத்தில் இடம்பெற்ற கொடூர சம்பவம் ஒன்று கிராமமெங்கும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அப்பகுதியில் வசித்து வந்த வயதான தம்பதியரான 75 வயதுடைய வீரசிங்கம் மற்றும் அவரது மனைவி 73 வயதுடைய அழகம் ஆகியோருக்கிடையில் குடும்ப தகராறு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் நேற்றிரவு உணவு அருந்தி நித்திரைக்கு சென்ற கணவன் இன்று அதிகாலை சுமார் 2:45 மணியளவில் விழித்து கோடாரியை கொண்டு மனைவியின் தலையில் தாக்கியுள்ளார். அதன் பின்னர் குறித்த கணவன் வீட்டின் பின்புறத்தில் உள்ள கிணற்றில் குதித்து உயிரிழந்துள்ளார். இச்சம்பவம் வெளிநாட்டில் வசித்து வந்த மகனொருவர் சிசிடிவி காணொலி மூலமாக நேரடியாக பார்வையிட்டதை அடுத்து உடனடியாக உறவினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. பின்னர் உறவினர்கள் வீட்டுக்கு சென்று மனைவியை மீட்டு மாஞ்சோலி வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றனர். தலையில் ஏற்பட்ட தீவிர காயம் காரணமாக அவர் மேலதிக சிகிச்சைக்காக யாழ் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளதாக மருத்துவ வட்டாரங்கள் தெரிவித்தன. கணவனுக்கு அண்மைய நாட்களாக மனநிலை பாதிப்பு ஏற்பட்டிருந்ததாக கூறப்படுகின்றது. சம்பவம் இடம்பெற்ற வீட்டில் தடயவியல் போலீசார் விரிவான சோதனைகளை மேற்கொண்டுள்ளனர். நிதி அமைச்சரும் ஜனாதிபதியுமான அனுரகுமார திசாநாயக்க 2026 ஆண்டுக்கான பாதீட்டு திட்டத்தை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்து உரையாற்றிக் கொண்டிருந்த நிலையில் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா பாராளுமன்ற உறங்கிக் கொண்டிருக்கும் காணொலியொன்று வெளியாகியுள்ளது. இது தொடர்பில் அவர் தனது ஃபேஸ்புக் பக்கத்தில் பதிவொன்றிட்டுள்ளார். அதில் இந்த தடவை வடக்கு மாகாணத்துக்கு பிச்சை இல்லை, ஜனாதிபதியின் பேச்சு புத்தகமாக தரப்பட்டிருக்கிறது. வடக்கு மாகாணத்துக்குரிய எந்த சிறப்பு நிதியும் எங்கேயும் இல்லை. வடக்கு மாகாணத்துக்கு எந்த நிதியும் இந்த முறை பாதீட்டில் குறிப்பிட்ட அளவாக ஒதுக்கப்படவில்லை. போன முறை 5000 மில்லியன் பாதை, 1500 மில்லியன் வட்டுவாகல் பாலம் என்றெல்லாம் ஏமாற்றப்பட்டோம். நூலகத்துக்கு 200 மில்லியன் என்றார்கள். இந்த தடவை எதுவுமே இல்லை. போன தடவை பாராளுமன்ற உறுப்பினர்களுக்காக ஒதுக்கப்பட்ட 9.3 மில்லியன் கூட பாவிக்கவில்லை. வடக்குக்காக ஒதுக்கப்பட்ட 5000 மில்லியன் பாவிக்கப்படவும் இல்லை. திருப்பி அனுப்பி வைத்திருக்கிறார்கள். திருப்பி கிடைக்கப் போவதும் இல்லை. நித்திரை கொள்ளாமல் வேறு என்ன செய்வது? ஒரு பாயும் தலானியும் இருந்திருந்தால் நீட்டு நிமிர்ந்து படுத்திருப்பேன். பெரிய ஆசையுடன் பாராளுமன்றத்துக்கு காலையிலேயே வந்திருந்தேன். மிகப்பெரிய ஏமாற்றம். இடையில் எழும்பி போனால் சரியில்லை தானே என பதிவிட்டுள்ளார். கடந்த 20 ஆண்டுகளின் பின்னர் ஒரே பிரசவத்தில் 3 குழந்தைகளை பெற்றெடுத்த தாய் ஒருவர் திடீரென உயிரிழந்துள்ள சம்பவம் அனைவரையும் துயரத்தில் ஆழ்த்தியுள்ளது. வடமராட்சி வதிரி பகுதியைச் சேர்ந்த ஜோகராஜா மயூரதி 46 வயதுடைய தாயை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் கடந்த மாதம் 7ஆம் தேதி ஒரே நேரத்தில் 3 பிள்ளைகளை பெற்ற நிலையில் அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்துள்ளார். இந்நிலையில் அவர் நேற்றைய தினம் மாலை 2 மணியளவில் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். அவரது 3 குழந்தைகளும் நலமாக இருப்பதாக வைத்தியசாலை வட்டாரம் தெரிவித்துள்ளது. திருமணம் செய்து 20 ஆண்டுகளாக குழந்தையின்றி பெரும் துன்பங்களை எதிர்கொண்ட தாய் தனது 3 குழந்தைகளையும் பார்க்காமல் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது. கனகராயன்குளம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கண்டி யாழ்ப்பாணம் வீதியில் பெரியகுளம் பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் இளைஞன் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இந்த விபத்து சம்பவம் இன்று காலை 2 மணியளவில் பதிவாக உள்ளது. யாழ்ப்பாணத்திலிருந்து வவுனியா நோக்கி சென்ற லோரி கொழும்பிலிருந்து யாழ் நோக்கி சென்று கொண்டிருந்த முச்சக்கர வண்டியுடன் மோதி விபத்துக்குள்ளானது. இதன்போது விபத்தில் காயமடைந்த முச்சக்கர வண்டியின் சாரதியும் முச்சக்கர வண்டியின் பின்னால் பயணித்தொருவரும் மாங்குளம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக கிளிநொச்சி வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்ட நிலையில் முச்சக்கர வண்டியின் பின்னால் பயணித்த பயணி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவர் யாழ்ப்பாணம் கரவட்டி மேற்கு பகுதியைச் சேர்ந்த 25 வயதுடைய உதயகுமார் சாருஜன் என விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது.